விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். கட்சியை ஏற்றி விடுறதுக்காக எதை வேணாலும் பேசணும். இப்போ ஒரு 4 பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இன்றைக்கி 12 மணி வரைக்கும் குடிக்கணும்னா அவனுக்கு மேட்ரு கொடுத்துனே இருப்பான். அவனுக்கு 9 மணிக்கு கிளம்பி போனோம்னா வாய மூட்டே இருப்பான். இப்போ வாய மூட்டே இருக்கிறது எதனால்? கிளம்பி போகணுங்கிறதுக்காக. மேட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எதனால்? 12 மணி வரைக்கும் ஸோ அந்த குடிகார நாய் தான் மற்றவனையும் சேர்த்து கெடுப்பான். அது அப்போது தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட பேசியாச்சு. ட்ரம்ப்புக்கு அப்புறம் நான் தான் தமிழகத்தில். அதே மாதிரி இந்த இந்தியாவில் முதலமைச்சர் பதவிக்கு ஒரு மரியாதையே கிடையாது. இருந்தாலும் ராத்திரியோட ராத்திரியாக அவங்க கேட்டபோது என்னை முதலமைச்சராக அதிமுகவும் திமுகவும் ஆதரிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சலனம் இருந்தது. இருந்தாலும் முதலமைச்சருக்கு பதவி கிடையாது, இப்போ அதிகாரம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பிரதமர் தான். இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அது யாரையும் பொருட்படுத்துறதே கிடையாது. அந்த விஷயத்தை யாரும் பொருட்படுத்தவே போகிறதில்லை. இப்போ நாமெல்லாம் இப்போ நீங்கள் எனக்கு எதிர்க்க நிற்கிறீங்க இல்லையா? என் வலது கை உங்கள் இடது கை, உங்கள் இடது கை என் வலது கை, ஓகேவா? டப்புக்குன்னு நான் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டா வலது வலது இடது இடது, இவ்வளோ தானே. திருமாவளவன் ஐயா அது அப்பப்போ பண்ணுவார். இல்லை இல்லை, திருமாவளவன் ஐயா ஆர்எஸ்எஸோட இயங்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே போக மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு வர்றவங்க கூட கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்லுவான். ஏன்னா கோவில் புனிதம்னு அவனுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் புனிதமான ஒரு இடம், அங்கே யாருக்குமே வேலை கிடையாது, குளிச்சுட்டு வரலாம். அது வேறு விஷயம். அது அந்த அந்த அது அந்த விஷயம் வேறு. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இதில் பேச்சே இல்லை. இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வன்னியரசுக்கு தான் இப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பிராமணன் பேசிக்கிட்டு இருப்பார் ஒழிய மற்றவங்க அதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. அடிப்படையில் திருமாவளவன் ஐயா புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு, 2016 எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, விஜயகாந்த் முதலமைச்சராகவும் நாம் ஒரு பெரிய கட்சியாகவும் அடைக்க வேண்டிய வாய்ப்பு 10 வருடம் கழித்து நான் தப்பு பண்ணியும் வேறு வழி இல்லாமல் இவங்கெல்லாம் என்னை திமுகவில் பிடிச்சி காலை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து தொல்லை பண்ணியும் ஆதவர்ஜுனா கூப்பிட்டு நான் போகாமல் இங்கேயே உட்காந்து அந்த தப்பையும் பண்ணியும் தோத்தும் போயும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ ஒழுங்காக அதை பயன்படுத்திக்க போகிறேன்னு பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்ற அசம்பாவிதங்கள் யார் அடிச்சிருந்தாங்க, கைது பண்ணப்பட்டிருக்காங்க, அவர் ஒரு மாதம் கஷ்டப்படுவார், இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் திருமாவளவனுக்கு புரியணும், நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறது புரியணும். இல்லைனா இப்போ அவர் காரில் யாராவது தொத்திட்டு போனால் அதை வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு திமுகவுடைய அல்லக்கை நிறைய பேர் இருக்காங்க. திமுக வேலையை இப்போ எதிர்க்க உட்காண்டிருக்கிற காங்கிரஸையோ அல்லது விசிகாவையோ அல்லது ஐயுஎம்எல்லையோ ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்.